தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டூர் பிளானில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். மூணார் தான் நம்ம போக போகிறோம். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான ஹோட்டல் பில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ரைடிங், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஒரு 6 பீப்புளாக போனீங்கன்னா ஒரு 3000லேருந்து 4000 தான் ஒரு பர் ஹெட்டுக்கு வரும். ஸோ ஒரு நல்ல பிளேஸ், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸு. நான் போன இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைவுலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போகுமான்னு கூட நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை டிரைவிங் பண்ணி காரில் போகிறீங்கன்னா பக்கமான பிளேஸு, நல்ல டிரைவராக இருந்தால் மட்டும் தான் இதில் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் கொண்டு நம்ம போகலாம் வாங்க. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு ஹைட்டு, நிறைய ஹில்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருவேளை சென்னையிலேருந்து இந்த ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கிலோமீட்டர் கிட்ட வருது. கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் கிட்ட காமிக்குது. நீங்கள் ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வரீங்கன்னா கண்டிப்பாக 10 ஹவர்ஸ் என்ன ஒரு 7 to 8 ஹவர்ஸ்லேயே வந்துடலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட் அப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தால் வேறு லெவலில். நாங்கள் இந்த மலையில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா 18 ஹில்ஸ், அதாவது அந்த டேர்னிங் இருந்துச்சு. அந்த குண்டூசி பெண்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வளைஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வளைவு இருந்துச்சு. அதேமாதிரி இறங்கும் போதும் சரி வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கும். நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே போடலை. நாங்கள் ஒரு ஈரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்காக வந்திருந்தோம். ஸோ அப்படியே முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணார் ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து அட்ராஸ் சக்க இதான் நல்ல பிளான்னு சொல்லிவிட்டு உடனே ட்ரிப்பை பிளான் போட்டுவிட்டோம். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த மலைக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 20% மேலே ஏறிட்டோம்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் இது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கின ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணார் வியூ. இந்த ஹோட்டலோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2500 தான் என்கிட்ட வாங்கினாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் தான். அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ நீங்கள் மேலே போன பிறகு உங்களுக்கான வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே போனோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மற்ற ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோட்டலோட வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே தங்குறவங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், படிக்கட் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரூமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத மாதிரி இந்த தேட்டர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சூப்பராக படிப்படியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரூமு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனு, காஃபி, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் ஒன்று ஒன்று மாறும். இப்போ நாங்கள் போனால் வந்து பார்த்தீங்கன்னா மேகி, அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் காஃபி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை மார்னிங்கே இந்த டிஃபன் பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி ஜூஸ் கிடைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 வாட்டி நல்லாவே குடித்தேன். ஸோ எங்களுக்கு கிடச்ச ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூம் தான் கிடச்சிது. எங்களுக்கு ரொம்ப கீழே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இறங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது கீழே இறங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையோட அந்த அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் சூப்பராகவே தெரியும். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே புரியும். ஓகே, ஒரு வழியாக ரூம் கிடச்சிச்சினான்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வியூவில் இருந்துச்சு. ஒரு பிக் சைஸ் பெட்டு இருந்தது. நாங்கள் 3 பேருன்றனால அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டும் ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டதே அந்தமாரி காம்போ ஆஃபராக தான் கேட்டோம். அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களும் அதேமாதிரி ஒரு பெட்டும் ஒரு போர்வையும் கொடுத்தாங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்தோன்னா படுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குளிருமே இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதோட வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அந்த மிஸ்ட்டு பாருங்களேன், சத்தியமாக நான் மிரண்டுட்டேங்க ஐஸ். நீங்கள் பார்க்கும் போது எப்படின்னு தெரியல, அங்கே இருக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 டிகிரி கிட்டே வந்துச்சு. ஸோ உண்மையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரியில் ஏசியை பக்கத்தில் வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் வியூ கிடையாது. ஒரு ஈவினிங்கில் ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த வியூ இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு எப்படி வியூ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக காலையிலேயே கொஞ்சம் எழுந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மேகம் வந்து பார்த்தீங்கன்னா மலை அழகாகவே சூழ்ந்துட்டு இருந்தது. ஸோ சூரியன் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தூங்கிட்டேன். நாங்கள் போன மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை மட்டும்தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம சூரியனை விடக்கூடாதுல்ல. இதுதாங்க நம்ம சூரியன், மலை மேலே உச்சியில் வந்துட்டார் அவர். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிச்சு. காலையில் எழுந்து பார்த்தா எப்பட்றா குளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் அங்கே ஹீட்ரு இருந்தது. ஆனால் இந்த ஹீட்டரை பாருங்கள், இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது.
ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டரில் இப்போ எரி வச்சு தண்ணியை சுட வச்சா ஒரு ஹீட்டர் எரியுமே அந்த மாதிரி ஒரு ஹீட்டர் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அந்த ஹோட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு அதேமாதிரி கேரம் போர்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு நம்ம காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வண்டி எடுத்துட்டோம். ஸோ அங்கே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ரைடிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அங்கே மேலே 7,000 போட்டிருக்காங்க. அது அங்கே போகல. 4,000 போட்டிருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கேட்டதுக்கு 2,000 அந்த பர்சன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த காரோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கார் தான். ஸோ அதாவது ஜீப்பு. ஸோ இந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ஓட்டின ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த 4x4ன்றனால அந்த நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவோம் போல், இந்த குணா குகையில் விழுந்து நம்ம செத்துருவோம் போல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ஓட்டினார். அந்த பர்சனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வரைக்கும் அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ளஸ் ஆஃப் ரோடும் ஓட்டி காமிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் ரோடில் வெறும் 4 டயர் போகிற அளவுக்கு தான் ஒரு ரோடு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதான பிளேஸ்லாம் போனார். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு வளைவுலாம் போய் அந்த குண்டு ஊசி வளைவுலாம் பண்ணார். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பர்சனோட காண்டாக்ட் நம்பரும் ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலி ஒரு காட்டுக்குள்ளே நிறுத்திட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோப் ரைடிங் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு காம்போ ஆஃபர் இருந்துச்சு. அந்த காம்போ ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் ரைடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோப் ரைடிங் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரிவர் டு ரிவர் அந்தாண்ட பக்கத்துலேருந்து இந்தாண்ட பக்கம் வர்றது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மரத்தை சுற்றி அப்படியே வளைஞ்சு போச்சு. சத்தியமாக இதெல்லாம் நான் மிரண்டுட்டேன் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரோப் ரைடிங் நான் சொல்லுவேன். இதில் காம்போ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெயினில் ரிட்டர்ன் வரலாம், இல்லைனா ரோப் ரைடிங்லேயே போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரோப் கொடுத்துருப்பாங்க, அந்த ரைடிங்லேயே ரிட்டர்ன் வரலாம். அந்த ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு காம்போ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையிலே கீழே எட்டு வந்திருப்பார் அந்த டிரைவரு. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவர்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஒன்று இருக்கும். எல்லோரும் அந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் சரி, அங்கே இருக்க நிறைய பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் ஆனால் இங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3-4 செகண்ட்லேயே உங்களோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு இதுவாகிடும். அதேமாதிரி நீங்கள் நார்மல் ஃபோன்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தண்ணி பட்டு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணியோட சாரல் வந்து அங்கே அடிச்சுட்டே இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலத்துக்கிட்ட கொண்டு வந்தார். இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கும் பர்சனலாக 2-3 ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக எங்களை கூட்டுட்டு போன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ டாட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனோன்னு என்னடா இந்த இடத்துல ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் ஒன்று இருந்துச்சு. அந்த டேமுக்கு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தனால அந்த ஹெக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கத்துனீங்கன்னா உங்களோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் கேட்கும். நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு கற்றுனா அந்த இடத்துலேருந்து யாரோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு கற்றுனாரு. அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. அதேமாதிரி இந்த பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை ரைடிங் இருக்குது. ஸோ 100 rupees என்னமோ சொன்னாங்க. ஆனால் அது ஒர்த்தாக தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை ஃபோட்டோ எடுக்கணும், உங்களுக்கு குதிரை மேலே சவாரி பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட் ரைடிங் இருக்குது. ஒரு வேளை போட் ரைடிங் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் தெரியல, பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரைடிங்லாம் முடிச்சிட்ட பிறகு கடைசியாக ஃபைனலாக கூப்பிட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட உச்சிக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது. பர்சனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற கூட்டத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மலையோட டாப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும்ல. அதேமாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக செம மழை வந்துச்சு. எப்போ மழை வரும் எப்போ வெயில் வரும்னு இங்கே சொல்ல முடியாது கைஸ். அந்தளவுக்கு வித்தியாசமாக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே வரும்போது சாக்லேட் கம்பெனி இருந்தது. மூணார் சாக்லேட் கம்பெனி இருந்தது. இந்த உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை, ரொம்ப ரியலிஸ்டிக்கான நிறைய விஷயம் அங்கே வந்து பண்ணியிருந்தாங்க. ரியலான சைக்கிள் இருந்துச்சு, போட் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே மரத்தால் தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. பர்சனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிக்கோ இல்லை
அவங்க ஷோ கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எதாவது வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய டாய்ஸ் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் நான் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த சைக்கிளோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1800 இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே மிரண்டுட்டேன். பட் ஆனால் உண்மையுமே ரியலான சைக்கிள், அந்த பெடலிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் பர்சனலாக அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த பில்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னன்னே சம்திங் எனக்கு புரியாமலே நான் அங்கேயே வச்சுட்டு ஓடியான்ட்டேன். அதேமாதிரி இந்த சாக்லேட் கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாக்லேட்லாம் உருவாக்குறாங்கன்றத டீட்டெயிலாக அந்த பழத்தோட ஒரு வீடியோவோடு போட்டு காமிச்சாங்க. ஒரு பெரிய டிவியில் எல்லோரும் 10-15 பேர் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சாக்லேட் கம்பெனியோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு முடியே சாக்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி ஃப்ரீசரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க ஃப்ரெஷ் சாக்லேட்டாக. இங்கே தான் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆகுது. இந்த சாக்லேட் கம்பெனி உள்ள என்ட்ராகும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இதை மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்குகிற சாக்லேட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதேமாதிரி நிறைய விஷயம் அங்கே வச்சுருந்தாங்க. அதேமாதிரி இந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் நீங்கள் டார்க் சாக்லேட்லாம் நீங்கள் எத்தனை பார்த்துருப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச 1-2. பட் ஆனால் இங்கே உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான வெரைட்டி சாக்லேட் வச்சுருக்காங்க. சத்தியமாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாக்லேட் இருக்கான்னு அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன். ஒவ்வொரு சாக்லேட்டுமே ஒரு டேஸ்ட் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியில் தயாரிக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 500 மஸ்ட்டு. கண்டிப்பாக ஒர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஆளுக்கோ இல்லை உங்கள் லவ்வர் இல்லை உங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கணும், உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு சாக்லேட்டு தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஜீப் ரைடிங் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே மறுபடியும் நம்மளை விட்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்லேயோ உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து இங்கே ஏறி போயிடலாம். நம்ம கார்லன்றனால அந்த இடத்துல ஓரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஜீப் ரைடிங் போயிருந்தோம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரோட டாப் பிளேஸுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை வச்சு நிறைய விஷயம் அங்கே பண்ணியிருந்தாங்க. ஒரு யானையே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாட்டிலை வச்சு ஒரு யானையே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஷூட்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மூணாரோட டாப் மலையிலேருந்து நம்ம ரிட்டன் வந்ததுனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு. ஒவ்வொரு மிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே காணாமல் போயிடுது. மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்துடுது. நம்ம மேகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ரொம்பவே இருந்தது. எதிரில் வர்ற கார் கூட தெரியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட்டு போட்டு தான் வந்தாங்க. நம்மலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பகலில் 5 மணிக்கு தான் பார்க்க முடியும். இது வந்து பகல்ன்ற பாருங்கள் விடிய காலையில் தான் பார்க்க முடியும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மழை டைம்ன்றனால மழையும் இருந்துச்சு, மிஸ்ட்டும் இருந்தது. உங்களுக்கு பெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா ரொம்பவே -1 or 2 டிகிரிலாம் இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்டு அப்படியே நம்ம கண்ணு மூடி நகர்ந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இப்போ ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடம் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. என்னடா இப்போ இருந்த மேகத்தை அதுக்குள்ளே காணாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ பாருங்கள் அதே பிளேஸ் தான், அதுக்குள்ளே எவ்வளோ மேகமூட்டம் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஹெவி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடம் போகணுன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இதில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தானுங்க. நான் வந்து சும்மா கேட்டேன் இந்த மாதிரி டூர் போகலாமாடான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டக்குன்னு ஒரு பிளான் பண்ணிட்டானுங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி ஒன்றுமே தெரியல, அதே பிளேஸ் தான் இது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் ஹோட்டலுக்கே வந்துவிட்டோம். ஸோ இதோட நைட் வியூ நீங்களே பாருங்கள், மலையோட பகுதி. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டோட கலந்து அப்படியே ஒரு நல்ல ஃபீலிங். ஆக்சுவலி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஹோட்டலோட எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வரலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கேரம்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். இப்போ அந்த ஹோட்டலோட காஸ்ட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 3 நாள் ஸ்டே பண்ணது 5000 அந்த ஹோட்டலோட இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6500 ஆச்சு டோட்டலாக, அதாவது சென்னை வரைக்குமே. அதுக்கப்புறம் ஜீப் சவாரி, அந்த மலை மேலே ஜீப் சவாரி பண்ணல. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2000. அதுக்கப்புறம் ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 2570 ரூபா கிட்ட ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு
1640 ரூபா இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 19,500 சம்திங் தான் வந்திருக்கு. உங்களுக்கு பர்சனலாக இதை நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லாவே பண்ணலாம். அதேமாதிரி இங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஹெலிகாப்டரு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, அது எல்லாமே ரொம்ப ரன்னிங்கில் இருந்துச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த இடத்துல இருக்க எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரளா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அங்கே இருந்தது. அது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே, ஆனால் காஸ்ட் அதிகம். அது மட்டும்தான் எங்கள் விஷயம். காஸ்ட்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் வாங்கி வைக்க போகிறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.